வணக்கம். நம்ம பிளம்பர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏற்காட்டு சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா சிபிவிசி பைப்பு 2 இன்ச் பைப் போட்டிருக்கிறோம். எதுக்குன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் மோட்டர் லைனில் ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறோம். எல்லாமே 1.25 சிபிவிசி பைப்பு பார்த்திங்கன்னா தனித்தனியாக வால்வு செட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கோம். இது வந்து 2 இன்ச் அவுட்லெட் வால்வு. இது ஏதாவது நாளைக்கு ஃபால்ட்டு அப்படின்னா டேரெக்டாக ஆஃப் பண்ணாமல் டோட்டல் கண்ட்ரோலும் வர மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1.25 என்ஆர்வி போட்டு நல்லா நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் 1.25 சப்ளை லைன் எல்லாம் ப்ரெஷர் மோட்டர் லைன் ஜாயின் பண்ணி வச்சுருக்கு. 4 இன்ச்சு வேஸ்ட் லைனு, கிளாஸட் லைனு, இன்னொன்று வந்து மழை தண்ணிக்கு தனித்தனியாக லைன் அடிச்சிருக்கோம். ஒவ்வொரு கிச்சனுக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக கண்ட்ரோல் வால்வு எல்லாமே கீழே கொடுத்துருக்கு. சின்ன சந்து. இது வந்து ஒரு பெரிய காட்டேஜ். இது ஒரு 4 காட்டேஜ் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். டோட்டலாக எல்லாமே மலை ஹீல்ஸில் எல்லாமே வரதுனால டோட்டலாக எல்லாம் டேப்பராக இருக்குது. பாருங்கள் சைட் எப்படி இருக்குது அப்படின்னு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏகப்பட்ட கிளைமேட் இன்றைக்கெலாம் செம்ம கூலிங்கு. நல்லா அவுட் ஆஃப் ஏரியாவில் இருக்குது. ஏற்காடுலேருந்து வந்து 10 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்குது. பாருங்கள் வியூ பாயிண்ட் நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா அழகாக நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காடி எடுத்து பைப் போட்டு விட்டு அவுட்ரு லைன் எல்லாமே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காட்டெருமை வரத்துக்கு கூட சான்ஸ் இருக்குது. மழை எப்போ வேணாலும் வரும். டோட்டலாக எல்லா வேலையுமே இப்போ வந்து பாதி வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா டேங்க் தூக்கி வைக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் ஃபைனல் ஃபிட்டிங் பண்ணுற ஒர்க்கு. இப்போ குழி நோண்டி பைப் போடுற வேலை எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். இது பெரிய பெரிய கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிலேயே போட்டு மூடி இருந்தாங்க. இந்த குழியில் தான் அவுட்ரு லைன் எடுக்கிறதுக்கு. அந்த கல் எல்லாமே எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பைப் லைன் எல்லாமே போடுறதுக்காக மட்டம் கட்டி போடுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எப்பயும் வந்து பார்த்தோன்னா கலவை போட்டு தான் வைப்போம். இது கொஞ்சம் மண் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நூல் கயிறு வச்சு மட்டம் வச்சு பார்த்துட்டு நல்லா ஹீட் பண்ணியிருப்போம். இவரது வந்து ஃபிட்ரு. இவர் பேர் என்ன குமார் அவர் பேர். அவர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது 40 அடி வரும் லென்த்து. இப்போ 10 அடிக்கு 1 இன்ச்சு வாட்டமாக 40 அடிக்கு 4 இன்ச்சு வாட்டை வச்சு லைன் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு மண்ணை போட்டு எல்லாம் தள்ளி விட்டுருவோம். 1.5 ஜல்லி வந்து கொத்துக்காரங்க எல்லாமே போட்டு பேக் பண்ணி வச்சுருவாங்க. இவ்வளோ கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் லைன்லேருந்து எடுத்த கல். இது எல்லாமே டோட்டலாக எல்லாமே எடுத்து ஒரே இடத்துல போட சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாமே ஒரே இடத்துல போட்டு வச்சுருக்கோம். லைன் எல்லாமே போட்டு ரெடி பண்ணி மண்ணை தள்ளி விட்டாச்சு. தள்ளி விட்டதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து இது மேலே எல்லாமே காங்கிரீட் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க கொத்துக்காரங்க. நம்ம வேலை இது எல்லாமே முடிஞ்சாச்சு. பைப் போடுறதுக்கு முன்னாடி நூல் கயிறு வச்சு மட்டம் கட்டி இந்த மாதிரி ப்ராப்பராக தான் நம்ம பண்ணுவோம். அப்போ தான் வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஸ்டோரேஜ் ஆகாமல் வாட்டம் வைக்கும்போது சல்லுன்னு வெளியில் வந்துடும். இந்த 4 இன்ச்சு பைப்பு போடுறதுக்கு முன்னாடி கம்பிலாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் ரைட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. போட்டு இது வந்து இன்னொரு கிளாஸட் லைன் வரும். அந்த லைனுடைய ஜாயிண்ட் வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கு. 4 இன்ச்சு கிளாஸட் லைன் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, வேஸ்ட் லைனு 4 இன்ச்சு தான் போட்டிருக்கு. டோட்டலாக எல்லா இதுக்குமே 6 இன்ச்சு போட்டிருக்கலாம். ஒரு இன்ஜினியர் வந்து 4 இன்ச்சே போதும் அப்படின்ட்டாரு. 6 இன்ச்சு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். அதனால் டோட்டலாக எல்லா லைனுமே போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கொத்துக்காரங்க இதுக்கு மேலே வந்து அவங்க ஒர்க் தான் பார்த்துருவாங்க. போட்டுவிட்டு மண்ணை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நாம்ளே தண்ணி விட்டு பேக் பண்ணுறணும். இது சேம்பருக்கு டோட்டலாக எல்லாமே வந்து சேம்பர் தான் கொடுத்துருப்போம். எல்போ ஜாயின் பண்ண மாட்டோம். நாளைக்கு ஏதாவது ஃபால்ட்டுன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக சேம்பர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். லைன் எல்லாமே போட்டு ரெடி பண்ணியது. ஸ்விம்மிங் பூலு. இது கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது இன்றைக்கி நடந்த கிளைமேட்டு. காலையில் வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கின்றது. அதாவது நவம்பர் 14ஆம் தேதி ஃபுல்லாகவே டோட்டலாக மிஸ்ட்டு. இங்கே பாருங்கள் இதுதான் இந்த இப்போ நம்ம பார்த்த சைட்டு தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைட்டு தான் இது. காலையில் கரெக்டாக ஒரு 9:45 மணிக்கு இந்த கிளைமேட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள் வியூ பாயிண்ட் எப்படி இருக்குது வேலை செய்கிறதால. சரியான கிளைமேட் ஏற்காடு சைட்டு. அதாவது இன்றைக்கி செஞ்ச ஒர்க் இது எல்லாமே இருக்குது. பின்னாடி இது பாருங்கள். இது வந்து தெளிவாக இருந்து எடுத்த வீடியோ இது. அது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு தெளிவாக எடுத்த வீடியோ.